உங்களை என்னையும் இப்போ தேவ சமூகத்தில் காத்துரு, திரும்ப வா. இப்போ நீ செய்ய வேண்டியது என்னென்னா, 1 மனம் திரும்பு, 2 கர்த்தருடைய முகத்தை தேடு, 3 அவருடைய ஆலயத்துக்கு வா, அவருடைய சமூகத்துக்கு வா. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே, அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே, உம்மாடைகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாய் உள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது, உம் ஆடைகள் வெண்பனி போலுள்ளது, உம் தலைமுடி வெண்மையாயிருக்கின்றது, உம் பாதங்கள் வெண்கலமாய் உள்ளது, உம் முகமோ சூரியன் போலுள்ளது. பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, பாத்திரரே, பரிசுத்தரே, துதிகளிலே வசிப்பவரே, அரியணையில் அமர்ந்திருக்கும் தொன்மை வாய்ந்தவரே, முடிவில்லா ராஜ்யத்தை என்றென்றும் உடையவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா 3ஆம் அதிகாரம். அதாவது இந்த புத்தகத்தை ஒவ்வொரு அதிகாரமாக வாசிங்கன்னா முழு சத்தியத்தை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. அந்த சொல்லப்போனால் அந்த 3 அதிகாரங்களை ஒன்று போல் ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரே நேரத்தில் 3 அதிகாரம் வாசித்து தான் அது பண்ணணும். சரி, இப்போ 3ஆம் அதிகாரம், பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, யார்? ஓசியாவை நோக்கி சொல்கிறார், அந்நிய தேவர்களை மதித்து ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக. தேவன் யாருக்கு மேலே? அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்பி முற்றிலுமாய் நெறிகட்டு அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து துரோகம் பண்ணி பாவம் பண்ணி அவரை விட்டு முற்றிலுமாக விலகி போனவங்க மேலே இன்னும் கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறேங்கிறதுக்கு அடையாளமா நீ இன்னும் போ. தன் நேசரால் நேசிக்கப்பட்டவள் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக் கொள்ளுன்னு சொல்ற. அந்த அம்மாவை தான் சொல்ற. அந்த அம்மா ஏற்கனவே சோரம் போனவா, திரும்ப அவளை மன்னித்து அவளை கழுவி சுத்திகரித்து இன்னொருத்தர் எடுத்துக்கணும், அதுக்குன்னு சுத்திகரிப்பு மறுபடியெல்லாம் சுத்திகரித்து அவளை தனக்கு ஏற்றுக்கொண்டு குழந்தையை பற்றி எடுக்கிறாரு. மறுபடியும் சோரம் போகிறான். இப்போ தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளாக இருந்தும் விபச்சாரியான ஸ்திரியை நேசித்துக் கொள்கிறார். அப்போது அவர் போகிறார். நான் அவளை போய் 15 வெள்ளிக்காசுக்கு 1.5 கிலோ வார்கோதுமைக்கும் வாங்குறாரு. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அம்மாவை வாங்குறார். அதாவது பரிசம் போட்டு அந்த அம்மாவை திரும்ப வாங்குற. யாரு? தனக்கு மனைவியாக இருந்தவள் இப்போ அப்போ கேடுகட்டு போயிட்டா, துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ மறுபடியும் சேர்த்துக்கொள்றார். சேர்த்துட்டு இப்போ ஒரு கண்டிஷன் போடுறார். 3ஆம் வசனம் அதை நோக்கி, அம்மா அம்மணி, நான் உன்னை விவாகம் பண்ணுறேன், நான் உன்னோடு கூட நிச்சயம் பண்ணுறேன், நான் உடன்படிக்கை பண்ணுறேன், நிச்சய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்கிறேன். ஆனால்
உன்னை மனைவியாக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. நீ வேசித்தனம் பண்ணாது. இனி நீ வேசித்தனம் பண்ண, இனி நீ பாவம் செய்யாது, இனி ஒருவனையும் நீ சேராத, இனி யாரையும் சேராத. அநேக நாள் எனக்காக காத்துரு. அது என்ன அநேக நாள் காத்துருன்னு ஏன் சார்? எனக்காக காத்துருன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாள் காத்துருன்னு சொல்லாமல் அநேக நாள் காத்துரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். இன்னும் நீ பரிசுத்தம் பண்ணுவதற்கான நேரம், உன்னை சுத்திகரிப்பதற்கான நேரம், நீ உணர்வடைவதற்கான நேரம். நான் உன்னை நேசிக்கிறேன், அதுக்கான பரிசம். உன்னை நிச்சயமாக நான் கல்யாணம் கட்டிக்கிறேன், நிச்சயமாக கல்யாணம் கட்டிக்கிறேன். ஆனால் நீ இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணினதுனால கொஞ்ச நாள் என்ன செய்ய, அதை குறித்து நீ நாணம் அடையணும், அதை குறித்து நீ வெட்கப்படணும், நீ நடந்துக்கிட்ட விதத்தை குறித்து நீ துக்கப்படணும். நீ நடந்துக்கிட்ட என்னுடையதான அன்பை நீ என்னுடைய அன்பை நீ முறித்து போட்டதற்காக நீ வருத்தப்படணும். காத்திரு. இனி நீ வேசித்தனம் பண்ணாத, இனி மருத்துவம் பின்னால போகாத, எனக்காக காத்திரு. அதே சமயம் நான் வேற யாரையும் கல்யாணம் கட்ட மாட்டேன், நானும் உனக்காக காத்திருக்கிறேன். என்ன அன்புள்ள தேவன், என்ன மகிமையின் தேவன் சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாள்ல என்ன நடக்கும்னு சொல்றாரு. அந்த அநேக நாள்ல இனி ராஜா இல்லை, இனி அதிபதி இல்லை, இனி தகன பலி இல்லை, பாவ நிவாரண பலி இல்லை, குற்ற நிவாரண பலி இல்லை, போஜன பலி இல்லை, பான பலி இல்லை, ஸ்தோத்திர பலி இல்லை, பண்டிகைகள் இல்லை, பஸ்கா பண்டிகை இல்லை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை இல்லை, பெந்தகோஸ்தே பண்டிகை இல்லை, கூடார பண்டிகை இல்லை, எக்கால பண்டிகை இல்லை, பாவ நிவர்த்தி நாள் இல்லை, சிலைகள் இல்லை, இனி விக்கிரகங்களும் இல்லை, ஏபோத்து வஸ்திரம் இல்லை, ஆசாரியன் உண்மையான ஆசாரியன் ஆசாரித்துவ ஊழியம் இல்லை, தெராபியம் இல்லாம என்னுடைய ஊழியர்கள் இல்லை. Israel will be without all these things. எல்லாம் இல்லையா? எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரா? ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டார். எப்படி இருக்குன்னு யோசிப்பார். எல்லாத்தையும் பின்பு இதெல்லாம் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிற்பாடு, ஒரு விதமான ஒரு வனாந்தர அனுபவம் உனக்கு ஏற்பட்ட பிற்பாடு இசையப்பத்தை திரும்புவார்கள். எப்படி இருப்பார்கள்? இசையப்பத்தில் நினைச்சுவாங்களா? திரும்புவார்கள். தங்கள் தேவனாய் கர்த்தரையும் தங்கள் ராஜாவாய் தாவீதையும் தேடுவார்கள். கடைசி நாட்கள் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இதெல்லாம் ஆண்டவர் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாரு. இப்போ நம்ம சொல்ல போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வேண்டும், அவர் திரும்ப வேண்டும். தேவனாய் கர்த்தரையும் தங்கள் ராஜாவையும் தேட வேண்டும், அவரை தேடி வர வேண்டும். தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் தேடி அஞ்சிக்கையாய்னா வேகமாய் வருவார். அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அர்த்தம் என்னன்னா, வேகமாய் வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேகமாய் வருவார்கள். அந்த 5வது வசனத்தில் வேறு மொழிபெயர்ப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, அவன் இறுதி நாட்களில் ஆண்டவரை அவர்கள் நன்மை பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பி தங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் அவர் அரசனாகிய தாவீதையும் தேடுவார்கள். அவன் அஞ்சிக்கையாய் வருவார்கள். என்னன்னா, நாடி நடுக்கத்தோடு அணுகி வருவார்கள். நாடி நடுக்கத்தோடு, ஒரு பயபக்தியோடு, நடுக்கத்தோடு, பயபக்தியோடு, உணர்வடைந்து அவரை தேடி வருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். 5 வசனம் தான் இந்த வசனம். அப்போ நம்ம இப்பவும் ஒரு காலத்தில் நல்ல தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டு, ஒரு காலத்தில் தேவனுக்காக அதிகமாக நீ பராமரிப்பு குழுக்கள்லையோ அல்லது ஒரு வீட்டு சபையிலையோ அல்லது ஒரு கிளை சபையிலையோ அல்லது ஒரு உங்களுடையதான ஸ்தல சபையிலேயோ இருந்து ஆண்டவருக்காக பயன்பட்டு, ஒரு காலத்தில் கொயரில் பாடற் குழுவில் இருந்து
ஒரு காலத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான சுவிசேஷ குழுக்களில் இருந்து, ஒரு காலத்தில் ஜெப பங்காளராக இருந்து, ஸ்தோத்திரம், அதன் பின்பதாக பல்வேறு சூழல் நிமித்தம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் விக்கிரக ஆராதனைக்கு ஆளாகி போய் நிலையில் இன்னைக்கு ஒரு ஜெபம் இல்லை, இன்னைக்கு வேதம் இல்லை, இன்னைக்கு பாட்டு இல்லை, இன்னைக்கு கர்த்தருக்கு என்று அந்த சபை ஐக்கியம் இல்லை என்று ஒரு வனாந்திர நிலையில் இருக்கிற உனக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது சொல்கிறாரு. நான் உன்னை நான் சேர்த்துக்கிறேன், ஆனால் நான் கொஞ்சம் இந்த தண்டனையை நீ அனுபவிக்க வேணும்னு சொல்கிறார். அந்த தண்டனையை அனுபவித்த பிற்பாடு அந்த நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தரை தேடி வருவார்கள். நீ வர வேண்டும். நீ வந்தால் அவர் உன்னை நடுக்கத்தோடும் வருவாயானால் அவர் உன்னை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மோசேயும் குறித்து அவருடையதான அக்கா மிரியாம் பேசின போது கர்த்தர் அந்த மிரியாம் மேலே ஒரு தண்டனை போட்டார், குஷ்டரோகியா போட்டார். அவர் சொல்லிட்டார், மோசே அவளுக்காக ஜெபித்து பரிந்து பேசி ஜெபித்து சொல்லிட்டார், அவள் அந்த தண்டனையை அனுபவிக்கட்டும், அந்த தண்டனையை அவள் அனுபவிக்கட்டும், அதை உணரட்டும், தான் செய்த தவறை அவள் உணரட்டும், தான் செய்தது தவறு என்றும் தான் பேசினது தவறு என்றும் அவள் உணர்வடைவாளாகன்னு சொல்லி அவளுக்கொசரம் முழு சபையுமே பாதிக்கப்பட்டது. கொஞ்சம் நாட்கள் அவளுக்காக ஒரு நாட்கள் காத்திருந்து பிறகு இந்த காத்திருப்பேன்னு சொன்ன காலங்கள் எதற்குன்னா நம்மை பியூரிஃபிகேஷன் பண்ணுகிற, நம்மை சுத்திகரிக்கிற, நம்மை அலங்கரிக்கிற 6 மாதம் சுத்திகரிக்கப்படுவாங்களாம். அழுக்கெல்லாம் இப்போ டீடாக்சேஷன், அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறுவதற்கு 6 மாதம், புதிதான சம்பவம் பழையவைகள் ஒழிந்து போவதற்காக 6 மாதம், புதியவைகள் புகுத்தப்படுவதற்காக 6 மாதம். எஸ்தர் காலத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி ஆண்டவர் காத்திருக்கும் காலத்தை பிற்பாடு திருமணமாகிற காலத்தை நம்ம பார்க்குறோம். இந்த காத்திருக்கும் காலங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதா? உங்களுக்கு எஸ்தர் தெரிந்து கொள்ளப்பட்டால் அவள் சுத்திகரிக்கப்படுவதற்காக சுத்திகரிப்பின் நாட்கள் அங்கே போகுது. 6 மாதம் அவள் வெள்ளை போலத்தாலும், அப்புறம் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் அவள் என்ன செய்கிறார்? சுகந்த வர்க்கத்தினாலேயும் சுத்திகரிக்கப்படுகிறார், அலங்கரிக்கப்படுகிறார். கர்த்தர் உங்களை என்னையும் இப்போ தேவ சமத்தில் காத்துரு, திரும்ப வா. இப்போ நீ செய்ய வேண்டியது என்னென்னா, 1 மனம் திரும்பு, 2 கர்த்தருடைய முகத்தை தேடு, 3 அவருடைய ஆலயத்துக்கு வா, அவருடைய சமூகத்துக்கு வா. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. ஓசியா 3வது அதிகாரத்தை பார்க்குறோம். 3வது அதிகாரத்தில் மறுபடியுமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? சோரம் போனாங்க. சோரம் போனதற்கு அடையாளமாக நீ என்ன செய், ஒரு சோரம் போன ஒரு ஸ்திரியை சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அவரும் என்ன செய்கிறார்? சேர்த்துக்கொண்டு நீ என்ன செய், யாரிடத்துலையும் நீ என்ன செய், சோரம் போகாமல் கொஞ்ச நாள் எனக்காக காத்திரு என்று சொல்லுகிறார். காத்திருந்து என்ன செய்கிறார்? அவளை சேர்த்துக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து, ஓசியா சேர்த்துக்கொள்ளுகிறதை குறித்து இதில் பார்க்குறோம். இதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? மறுபடியுமாக அவர்கள் வந்தால் நான் என்ன செய்வேன்? அவர்களை நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? நம்ம மறுபடியுமாக தேவனிடத்தில் வந்து மனம் திரும்பி மறுபடியுமாக ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய முகத்தை தேடும்போது கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவனுடைய சமூகத்தில் திரளான மன்னிப்பு, மீட்பு உண்டு. அவர் இதை பிடித்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பின்வாங்கி போய் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். மறுபடியும் எப்படியாவது அவருடைய அன்புக்குள்ளார அடைக்கலம் போகுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, அந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே சோரம் போனதற்கு எதுவாக அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஓசியா செய்கிற காரியத்தை குறித்து நாங்கள் எதிர்பார்க்குறோம்ப்பா. இவ்வளவாய் நீர் அன்புள்ள தேவன் ஆண்டவரே. ஆமேனப்பா, எவ்வளவுதான் உங்களை விட்டு விட்டாலும் நீர் அவர்களை நேசிக்கிற தேவன், நீ ஸ்நேகிக்கிற தேவன் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஸ்நேகித்து நீர் அவர்களை கர்த்தாவே காப்பாற்றுகிறவரப்பா, பாதுகாத்து கொள்ளுகிறவரப்பா, பராமரிக்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர இயேசப்பா. நீர் கர்த்தாவே மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்து ஆலயத்துக்கு வந்து உம்முடைய திருமுகத்தை தேடும்போது நீர் அப்பா நீ இறங்குகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய இறக்கத்துக்கு முடிவில்லை அப்பா. உம்முடைய அன்புக்கு அளவில்லை என்று பார்க்கிறோமே தேவனே. உம்முடைய அன்பும் உடைய இரக்கமும் தயவும் எங்களுக்கு கிடைக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.